ஹலோ guys, லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா க்ரெட்டுக்கான பெக்கன் கனெக்ஷன், அதாவது MongoDB அண்ட் எக்ஸ்பிரஸை வச்சு நம்ம கம்ப்ளீட் பெக்கன் கனெக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதோட பேலன்ஸான யூஐ பார்ட்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்டா நீங்கள் லாஸ்ட் வீடியோவும் பார்த்துட்டு வரணும். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கறாக்கள் பார்த்துட்டு வாங்க. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம VS கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரைட் பண்ணியிருந்த பெக்கண்டுக்கான கோட். அதாவது நம்ம மொங்கோஸ் அண்ட் எக்ஸ்பிரஸை வச்சு ஏபிஐ கனெக்ஷன் மேக் பண்ணினோம் அண்ட் MongoDBயில் நம்ம கனெக்ஷன் மேக் பண்ணினோம். ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் ஃப்ரண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் யூஸ் பண்ண போகிற என்னென்ன டெக்னு நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்ம ரெக்யர்மெண்ட்டை செக் பண்ணோம். தென் ஓப்பன் க்ரோம் அண்ட் சர்ச் VS கோட் guys. நம்ம VS கோட் எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது நம்ம கோட் ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இது கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வீடியோவில் ஒரு கண்டினியூஷனாக கொண்டு போகாமல் ஸ்டாண்டலோனாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நியூ யூசர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதாவது நியூ வியூவர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக. ஸோ நம்ம VS கோட் இம்பார்ட்டன்ட் guys. தென் Node.js இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம Node.jsல தான் React அண்ட் எக்ஸ்பிரஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ Node.jsோட ஃப்ரேம்வேக் தான் எக்ஸ்பிரஸ்.jsலாம். ஸோ Node.js நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. தென் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்டைல் Tailwind CSS. ஸோ Tailwind CSS செட் பண்ணி ஒஃபிஷியல் வெப்சைட் போய்க்கொள்வோம். ஸோ நம்ம Tailwind CSS தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் இன்னொன்று Axios ஏன் யூஸ் பண்ண போகிறோம்டா, நான் NPNல உங்களுக்கு போட்டு பார்த்தேன். ஸோ Axios ஏன்டா ஃப்ரண்ட்-எண்ட்லேருந்து பேக்-எண்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, அதாவது ஏபிஐ கனெக்ஷனுக்கு நம்ம Axios யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட டாக்குமெண்டேஷன் இதான், நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ரொம்ப டீப்பாக சொல்லலை, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ HTTP ரெக்வஸ்ட்லேருந்து நம்ம பேக்-எண்டுக்கு கனெக்ஷன் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் நம்மள இந்த Axios யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்-எண்டுக்கு Axios யூஸ் பண்ணுவோம். தென் எகெயின் கம் டு Tailwind CSS. கிளிக் டொக்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இன்ஸ்டாலேஷன் கைட்லைன் தந்திருப்பாங்க. ஸோ நம்ம அதை வச்சு தான் நம்மளோட ரியாக்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஐ திங்க் ஓகே, அவ்வளோதான் guys. ஸோ நம்மளோட ஒர்க் ஸ்பேஸை செட்டப் பண்ணுவோம். தென் ஓப்பன் VS கோட், கிரியேட் த ஃபோல்டர் நேம் ஃப்ரண்ட்-எண்ட். ஸோ நான் லாஸ்ட் ஒர்க் பண்ணின பேக்-எண்ட் ஃபோல்டர்லேயே நான் ஃப்ரண்ட்-எண்டையும் கிரியேட் பண்ணேன். பிகாஸ் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பேக்-எண்டையும் ஃப்ரண்ட்-எண்டையும் ரன் பண்ணுறதுக்கு அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அகெயின் கம் டு க்ரோம் அண்ட் காப்பி திஸ். ஸோ npm create beat at latest copy பண்ணி again come to VS Code, open terminal, new terminal open பண்ணுறேன். ஸோ then move to the front-end folder. ஸோ cd front-end folder-க்குள்ள நான் மூவ் ஆகிட்டு then paste it here, npm create beat at latest and press enter. ஸோ நம்ம இப்போ இந்த ஃப்ரண்ட்-எண்ட் ஃபோல்டரில் நம்மளோட ஃப்ரண்ட்-எண்டுக்கான ரியாக்ட் செட்டப்பை நம்ம செட்டப் பண்ணுறோம். ஸோ ப்ரொஜெக்ட் நேம் கேட்குது, நம்ம ஆல்ரெடி ப்ரொஜெக்ட் ஃபோல்டருக்கு தான் இருக்கிறோம். ஸோ ./ கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு ஃப்ரேம்வேக் கேட்குது. ஸோ செலக்ட் ரியாக்ட் அண்ட் வேரியன்ட், ஸோ JavaScript ப்ளஸ் என்டர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரண்ட்-எண்ட் செட்டப் ஆகிட்டு. ஸோ npm கொடுத்து npm இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரண்ட்-எண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஸோ தென் அகெயின் கம் டு க்ரோம், தென் வி வில் இன்ஸ்டால் npm இன்ஸ்டால் Tailwind CSS. ஸோ நம்ம Tailwind CSS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டைம் எடுக்குது, வை இட்ஸ் ஸோ டைம், செகண்டில் ஏதோ டவுன்லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அகெயின் நம்ம பேலன்ஸாக இருக்கிற கான்ஃபிகரேஷனை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ வீட் கான்ஃபிகில் நம்ம கான்ஃபிக் பண்ணணும். தென் அதை காப்பி பண்ணிட்டு வந்து ஐ வில் பேஸ்ட் ஹியர், import Tailwind CSS from Tailwind at beat. Then go to Chrome and Tailwind CSS
plugin நம்ம கால் பண்ணணும் plugin-ல. So put the comma and paste it here. ஸோ கம்மா போடலாட்டி உங்களுக்கு எரர் வரும் guys, நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு தென் கம் டு த Chrome and install npm install tailwind git at latest, then come here VS Code and paste it here, press enter, then come to the Chrome, then import tailwind css. So நான் இதை அப்படியே காப்பி பண்ணி வந்து source file index.css-ல I paste it here. So then நம்மளுக்கு up.css தேவையில்லை. ஸோ ஃபைல் நான் delete பண்ணிக்கிறேன். then இதில் இருக்கிற component நிமிஷம் தேவையில்லை. then இந்த sample code நான் remove பண்ணுறேன். ஸோ remove பண்ணிட்டு come to documentation and copy this h1 and come to VS Code, paste it here. ஸோ நம்ம இது என்னத்துக்கு போட்டோம்னா நம்மளுடைய tailwind CSS ஸ்டைல் ஹெட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ நான் இது கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஹெண்டை ரன் பண்ணுவோம். npm run dev கொடுத்து நம்மளோட ஃப்ரண்ட் ஹெண்டை ரன் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இட்ஸ் ரன்னிங். ஸோ நான் இதோட லோக்கல் போர்ட்டை காப்பி பண்ணி கம் டு Chrome and open new tab and paste it here, center. ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் ஹெண்டுக்கான செட்டப் முடிஞ்சு. ஸோ why it's not show anything. மெயின்ல நம்ம இண்டெக்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். தென் எவ்ரிதிங் இட்ஸ் கரெக்ட் ஆன why it's not show. ஸோ இப்போ நம்ம கன்சோல் போய் செக் பண்ணுவோம் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுக்கிறோமான்னு. ஸோ அப்டோட்டில் 29 ஓகே, நான் இந்த இதை இருக்க மாதிரி ஸோ எரர். ஸோ நவ் இட்ஸ் கரெக்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹலோவெல் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிட்டு. ஸோ அதோட அண்டர்லைன், ஸோ அதோட அண்டர்லைனை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் ஆகுது. ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் எண்டில் tailwind CSS இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். தென் நான் இப்போ ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதோட நேம் வந்து த்ரெட், பிகாஸ் நம்ம த்ரெட் அப்ளிகேஷன் நான் பில்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயும் நம்ம கம்ப்ளீட் த்ரெட் அப்ளிகேஷன் தான் பேக்கெண்ட் ரைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட், அதாவது அந்த பேக்கெண்டை கனெக்ட் பண்ண ஃப்ரண்ட் அண்ட் வீடியோவை தான் எழுதிக்க போகுது. ஸோ இதில் ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். RAFC போட்டு ப்ளஸ் என்டர் பண்ணீங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் கம்போனன்ட்லாம் இன்ஸ்டால் ஆயிரும். அதாவது இது ஒரு ஷார்ட் கட், RAFCE போட்டு ப்ளஸ் என்டர். ஸோ இது 3 இது இருக்கு guys. ஸோ ரியாக்ட் அரோ ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கம்போனன்ட் கிரியேட் ஆகும். தென் ரியாக்ட் அரோ ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட், அதாவது நான் இதை உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அரோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ RAFC மட்டும் போட்டிங்கன்னா ஸோ நம்ம அரோ ஃபங்க்ஷனுக்கு முன்னுக்கு அது எக்ஸ்போர்ட் ஆகும். தென் எனது கம்போனன்ட் RAFCE போட்டிங்கன்னா அரோ ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிட்டு தென் லாஸ்ட்டில் நம்மளுக்கு அது எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதுதான் RAFCக்கும் RAFCEக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ நான் அதை கமெண்ட் பண்ணி காட்டுறேன். RAFCN RAFCE. ஸோ இது ரெண்டு தான் guys. இன்னொன்று இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். I remove here and RAFCEQ. So why it's not RAFCE. ஸோ இது போட்டிங்கன்னா again say நம்மளுக்கு பாப் டைப்போட நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், RAFCE. ஓகே கைஸ், நம்மளுக்கு இதட்ஸ்னா இது போதும். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் மெனுவலாகவும் ரைட் பண்ணலாம். ஸோ நான் மெனுவலாக உங்களுக்கு ரைட் பண்ண சொல்கிறேன். ஃபங்க்ஷன், தென் நம்மளோட ஃபைல் நேம் thread and ஃபங்க்ஷன். தென் நாம் இதை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ
export default CRUD. Then function okay guys, நான் spelling mistake பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் க்ரெட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடும். ஸோ இப்படியும் நம்ம மெனுவலாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அப்படியே கோட் ரைட் பண்ணிக்கொள்ளுங்க. தென் கம் டு அப்டோட் ஜேஎஸ்எக்ஸ். நம்ம அங்கே க்ரியேட் பண்ணின இந்த ஃபைலை இல்லை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஒரு H1 ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ டெஸ்டிங் பேப்பர்ஸுக்காக தான் H1ல திஸ் இஸ் க்ரெட் ஃபைல். ஓகே, தென் கம் டு அப்டோட் JSX. தென் இதில் இம்போர்ட் பண்ணுவோம் அந்த க்ரட் ஃபைலை ஃப்ரம் எங்கேண்டா அது சேம் ஃபைலில் தான் இருக்கும். ஸோ .n அந்த ஃபைலோட நேம். ஸோ தென் நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணுறோம் அந்த கம்போனண்ட்டை இதில் கோட் பண்ணணும். ஸோ க்ரட் ஸ்லேஷ் இதுதான் காய்ஸ் நம்ம கம்போனண்ட்டை கோட் பண்ணுறதுக்கான வே. ஸோ நான் அதில் கமாண்ட் பண்ணுறேன் கோல் த கம்போனன்ட். ஸோ நான் இந்த கோடை கம்ப்ளீட் கோடை நான் உங்களுக்கு கிட்ல புஷ் பண்ணி அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை உங்களோட பிசியில் செட்டப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க guys. ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வை ஐ எம் சேயிங். ஸோ க்ரெட்டை நான் இல்லை கம்போனண்டாக கொடுத்துட்டேன். தென் கம் டு க்ரெட் க்ரோம் அண்ட் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது திஸ் இஸ் எ க்ரெட் ஃபைல். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் எ க்ரெட் ஃபைல் நம்மளுக்கு வந்தது. ஸோ அகெயின் நம்ம அடிக்கடி க்ரோம் வர வேணும். பிகாஸ் நம்ம எவ்ரி டைம் ரைட் பண்ணுற VS கோடில் ரைட் பண்ணுற கோட் அப்டேட் ஆகி நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படின்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம கரெக்டாக கோட் ரைட் பண்ணலாமா வேக் ஆகுதான்னு நம்ம க்ரோமில் பார்க்கணும். ஸோ நான் அதை தவிர்க்கிறதுக்காக ஸோ நான் VS கோட லெஃப்ட்லையும் என் க்ரோமை ரைட்லையும் நான் செட் பண்ணுறேன். ஸோ க்ரோமை ரைட்டில் என் VS கோட லெஃப்டை செட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஓகே, போதும். ஓகே கைஸ், நம்ம கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு செகண்ட் கோட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா ஓகே. தென் நான் ஃப்ரண்ட் அண்ட் எக்ஸியோஸ் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ npm இன்ஸ்டால் எக்ஸியோஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். பிகாஸ் நம்மளுக்கு எக்ஸிஎஸ் இம்பார்ட்டன்ட் காய்ஸ். ஏன்னா நம்ம பேக்கெண்டுக்கு டேட்டாவை அனுப்பி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸியோஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸியோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வோம். ஸோ எக்ஸியோஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு தென் அகெயின் npm ஃப்ரண்ட் அண்ட் ரன் பண்ணுவோம். Successfully run and refresh, everything is good. So நான் இந்த 10 minute க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் சைட் பாரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கேன் கம் டு VS கோட். ஸோ நம்ம இதை ஃப்ரண்ட் எண்டுக்கான கோட் ரைட் பண்ணுவோம். ஸோ ஒரு div ஒன்று கிரியேட் பண்ணுவோம். divல H1 உண்டு. அந்த H1ல CRUD application ஹெட்டிங் வைப்போம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். CRUD application ஹெட்டிங் வைச்சாச்சு. தென் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு div ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அந்த divக்குள்ளேயே. ஸோ அந்த divக்கு நம்ம இந்த H1ஐயும் ஒரு divக்குள்ளே போடுவோம். ஸோ divக்குள்ளே இந்த H1 போடுவோம். காப்பி காட்டன் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ இன்னொரு div கிரியேட் பண்ணி இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்டா ஒரு இன்புட் டேக் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம இந்த இன்புட்டில் தான் ஸோ இங்கே ஷோ ஆகலை. பிகாஸ் நான் டெல்லிங் CSS ரைட் பண்ணோம். ஸோ நம்ம டெம்பரரியாக கிளாஸ் நேம் ஒன்று ஆட் பண்ணுவோம். border. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு border தெரியும். பிகாஸ் நம்ம HTML-லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்டா கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம்னா ஸோ நான் இது கமாண்ட் பண்ணுறேன். ஸோ கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே தென் ஓகே இட்ஸ் கமாண்ட். ஸோ நம்ம கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம் HTML-லாம். இந்த HTML-ல கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். தென் ரியாக்டில் அப்படி இல்லை காய்ஸ். நம்ம ரியாக்டில் வந்து கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட நேம்
class name. ஸோ நம்ம HTML யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது guys. ஸோ அப்படி யூஸ் பண்ண இங்கே எரர் அடிக்கும். ஸோ நான் அதை உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். தென் நம்ம இன்புட் கிரியேட் பண்ணிட்டோம். தென் இன்புட்டுக்கு அப்புறம் ஒரு பட்டன் ஒன்று நமக்கு வேணும். பிகாஸ் இந்த பட்டன் நேம் ஹெட்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம இங்கே சம்திங் நம்ம டைப் பண்ணிட்டு ப்ளஸ் என்டர் பட்டன் நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு லிஸ்ட்ல கீழே ஷோ ஆகணும், பேக்கெண்ட்ல ஹெட் ஆகணும். ஸோ அதான் நம்மளோட டாஸ்க். ஸோ CRUD அப்ளிகேஷன் நான் லாஸ்ட் ஸ்டூடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கிரியேட், அப்டேட் அண்ட் delete. ஃபர்ஸ்ட்டுக்கு read guys. read, create, update and delete. ஸோ இது மூணு தான் guys CRUD-ண்டா. ஸோ நம்ம அதை தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு இந்த பட்டனும் ஷோ ஆகலை. ஸோ நான் இந்த பட்டனுக்கும் கிளாஸ் நேம் எட் பண்ணுறேன். கிளாஸ் நேமுக்கு border எட் பண்ணுவோம். இப்போதைக்கு டெஸ்டிங் தானே guys. ஸோ இதனால் டெஸ்டிங் தானே. ஸோ இதனால் நான் border மட்டும் எட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ தென் இதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். டேபிள் ஏண்டா நம்மளோட வேல்யூ எல்லாம் டேபிள் ஃபார்மேட்டில் தான் நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். தென் டேபிள் ஹெட் வந்து செட் பண்ணுவோம். டேபிள் ஹெட்டில் டேபிள் ரோ NTH. டேபிள் ஹெட்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடி ஒன்று ஷோ பண்ணுவோம். தென் நம்ம பேக்கெண்டில் டெக்ஸ்ட் தான் ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் நம்ம ஷோ பண்ணுவோம். தென் again another column is action. இந்த action columnல என்ன வரும்டா, நம்மளோட பட்டன்ஸ் வரும். அதாவது என்ன பட்டன்டா, நம்மளுக்கு எடிட் அண்ட் delete பட்டன் வரும். அதாவது இந்த action columnல. ஸோ நான் உங்களுக்கு இது ப்ராப்பராக ஷோ ஆகலை பிகாஸ் நம்ம ஸ்டைல் பார்ட் எழுதலை. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக MVP கோட ரைட் பண்ணிட்டு தென் ஸ்டைல் பார்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகும். ஸோ ஹெட் ஓகே. தென் டேபிள் பொடிக்கு வரும் guys. ஸோ டேபிள் பொடியில் நம்மளுக்கு என்னென்ன இருக்க போகுதுன்னா, ஒரு டேபிள் ரோவில் ஈச் அண்ட் டேபிள் ரோவில் ஒரு TD, தென் ஃபர்ஸ்ட்டுக்கு அதோட ஐடி இருக்க போகுது. ஸோ அதோட ஐடி வந்து நம்ம எக்ஸாம்பிள் சாம்பிள் டேட்டா 1 கொடுப்போம். ஸோ ஐடி 1 இருக்கும். தென் அதோட டெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு பேனர் கோடுன்னு இருக்கும். தென் அகெயின் எக்ஷனில் நம்மளுக்கு 2 பட்டன்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஷனில் பட்டன் எடிட் அண்ட் another button called delete. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடிட் அண்ட் delete பட்டன் அண்ட் ஒரு டெக்ஸ்ட் அண்ட் ஐடி. ஸோ நம்ம இதுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளோட CRUD-க்கான MVP டேர்ம்ஸை நம்ம HTML கோட் ரைட் பண்ணிட்டோம். ஸோ தென் நம்ம இப்போ ஸ்டைல் பார்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். அதாவது ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ கம் டு த டாப் அண்ட் நம்ம என்டையர் டிவ் ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். கிளாஸ் நேம் வந்து இதோட மினிமம் ஹைட் வந்து ஸ்க்ரீனோட ஹைட்டா இது சொல்கிறோம். ஸோ மினிமம் ஹைட் ஸ்க்ரீனோட ஹைட். தென் இதுக்கு பிஜி கலர் கொடுப்போம். பிஜி கலர் வந்து ஒரு கிரே 100 போதுமா? ஸோ லைட்டான ஒரு கலர் இருந்தால் போதும். ஸோ பிஜி கிரே 100. ஸோ தட்ஸ் இனஃப். தென் அதை ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். தென் ஃப்ளெக்ஸ் கோலம். ஸோ ஃப்ளெக்ஸ் கோல் பண்ணினா ஃப்ளெக்ஸ் கோலமா. தென் அதோட ஐட்டம் எல்லாம் சென்டருக்காகணும். ஸோ ஸ்டைல் ப்ராடக்ட் ஆகுதா? something not work. Why it's not work? So just BG gray 100. Why it's not work? CRUD நம்ம கோல் பண்ணி தானே எடுக்கிறோம். CRUD கோல் பண்ணி தான். ஸோ நம்ம அப்ளை எழுதி அதில் put class name and underline then
டெஸ்டிங் பேப்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு ஸ்டைல் எட் ஆகலை guys. ஸோ அது ஏன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். இதுக்கு ஸ்டைல் ஒர்க் ஆகுது தானே. come to copy then paste it here. ஓகே நம்மளுக்கு ஸ்டைல் எட் ஆகுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் ஒர்க். இதுக்கே எட் ஆகலைன்னு புரியலை guys. So we will remove, come to the upload JSONs and remove this. Okay, then okay, it's okay. So நம்ம இந்த என்டையர் டிவையும் விட்டுட்டு நம்ம இந்த என்டையர் டிவுக்கும் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுவோம். ஸோ மினிமம் ஸோ பிஜி கலர் மட்டும் ஆட் பண்ணுவோம். பிஜி கிரே அடிக்கணும். பிஜி கிரே அண்ட் ஒரு 100. ஸோ ஓகே நம்மளுக்கு இங்கே அட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நம்மளுக்கு இங்கே அட் ஆகிட்டு. ஸோ கோல்டு கம்போனன்ட் எங்கே ஷோ ஆகுது நெட்டில் கோல்டு கம்போனன்ட் கமாண்ட் ஆகும். ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகே guys நம்மளுக்கு CRUD அப்ளிகேஷன். ஸோ இது கம் ஸோ lot of error guys. ஸோ எரர் வர தான் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எரர் வந்தால் ப்ளீஸ் ஃபிக்ஸ் தட். ஸோ அவ்வளோதான் guys. ஸோ நம்ம ஸ்டைல் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக CRUDக்கான கனெக்ஷனை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம H1க்கு என்ன பண்ணுவோம். H1க்கு அண்டர்லைன். ஓகே நம்ம டெக்ஸ்ட் வந்து ஒரு 2XL கொடுப்போம். தென் ஃபொண்ட் வந்து போல்ட் அடிக்கட்டும். ஃபொண்ட் வந்து போல்ட் அண்ட் டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ அடிக்கட்டும். ப்ளூ ஒரு 700. ஐ திங்க் இட்ஸ் குட். ஷோ ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 300 கொடுக்கணும். ஐ திங்க் இட்ஸ் விசிபிள். டெக்ஸ்ட் ப்ளூ BLE. ஸோ போதும். கொஞ்சம் டார்க் பண்ணுவோம் 700. ஸோ தட்ஸ் குட் கைஸ். ஸோ 700 கொடுப்போம். தென் மார்ஜின் பொட்டம் வந்து ஒரு 6 பிக்சல் இருக்கணும். பிகாஸ் இதுக்கும் நம்ம இன்புட் டேக்குக்கும் இடையில ஒரு கெப் வேணும். ஸோ அதுக்காக மார்ஜின் பொட்டம். தென் இந்த என்டையர் டிவுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம். என்டையர் டிவுக்கும் நம்மளோட ஐட்டமை சென்டருக்கு கொண்டு வரும். சென்டர் ஐட்டம் சென்டர். தென் இதை ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளெக்ஸ் வந்து குளம் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃப்ளெக்ஸ் குளம். ஸோ குளமாக நம்மளுக்கு ஃப்ளெக்ஸ் ஆகுங்க. ஸோ லெட்ஸ் கம் டு த இன்புட் டெக். ஸோ இன்புட் டெக்குக்கான நம்ம ஸ்டைல் ரைட் பண்ணுவோம். கிளாஸ் வந்து இதையும் ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். தென் இதோட கெப் வந்து ஒரு 2 கொடுப்போம். தென் மார்ஜின் பொட்டம் வந்து ஒரு 6 பிக்சல். ஸோ பிகாஸ் ஏண்டா நம்மளுக்கு இந்த இன்புட் டேக்குக்கும் இந்த டேபிளுக்குமான கெப் உருவாக்குறது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒழுங்காக ஷோ ஆகலை. ஸோ நம்ம அகெயின் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இந்த எக்ஸ்பென்ஸ் இந்த தேவையில்லை. நம்ம இதை தூக்குவோம். ஸோ நம்ம ஓவராக ஸ்டைல் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக ரைட் பண்ணுவோம் guys. So then come to the input tag க்கு நம்ம style write பண்ணுவோம். Then input tag க்கு so class name. So already இருக்கா. sorry guys already இருக்கு. So class name border write பண்ணிட்டோம். Then அந்த border வந்து கலர் கிரே வந்து ஒரு 300 இருக்கிற border கிரே பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெல்லிங் நீங்கள் கரெக்டான ஸ்பெல்லிங் வரும். ஸோ இங்கே லைட்டான உங்களுக்கு ஒரு border தெரியும். ஸோ டார்க்காக தெரியாமல் லைட்டான border வந்து தெரியும்.
ஸோ இதை ரவுண்டட் பண்ணும், ரவுண்டட் அதாவது இந்த சைட் ஷேப் ரவுண்ட் ஆகும், ரவுண்டட் ஒரு எல்ஜி கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு கேர்வ் ஆகிருக்கிறது தெரியும். தென் அதோட பேட் எக்ஸ் வந்து ஒரு 3 பிக்சல், தென் பேட் ஒய் வந்து ஒரு 4 பிக்சல் கொடுக்கும். தென் இது வந்து 26:4 கொடுக்கும். தென் ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். தென் அனிமேஷன் ஒன்றும் தேவையில்லை, ஸோ இது போதும். ஸோ தென் கம் டு த பட்டன். ஸோ இந்த பட்டன்ற ஸ்டைலுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி போர்டை ரெட் பண்ணிக்கிறோம். ஸோ தென் நம்ம போர்டை ரெட் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த பட்டனுக்கு பிஜி கலர் வந்து ப்ளூ கொடுப்போம். ப்ளூ ஒரு 400, கொஞ்சம் டார்க் பண்ணும், ஒரு 600 இருக்கட்டும். தென் இதை ஹோவர் பண்ணும்போது என்ன நடக்கணும்னா பிஜி கலர் வந்து ப்ளூவில் ஒரு லைட் ப்ளூ ஆகணும். ஸோ நம்ம அதுக்கு ஒரு 300 கொடுப்போம். ஸோ நம்ம இதை ஹோவர் பண்ணும்போது நமக்கு லைட் ப்ளூவாக மாறும். ஸோ தட்ஸ் குட் கைஸ். நம்ம இது ஒரு 400 வச்சுருக்கோம். ஸோ லுக்கிங் குட். ஸோ தென் ஹோவர் ரைட் பண்ணியாச்சு. தென் இதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டில் கொடுப்போம். பிகாஸ் பிளாக்ல இருக்க ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ ஒயிட் இட்ஸ்னா. தென் இதோட பேட் எக்ஸ் வந்து ஒரு 4 பிக்சல், தென் பேட் ஒய் வந்து ஒரு 2 பிக்சல். ஓகே கைஸ், லுக்கிங் குட். அண்ட் இதையும் நம்ம ரவுண்டட் பண்ணுவோம். தென் ரவுண்டட் பண்ணி இதையும் எல்ஜி பண்ணுவோம். ரவுண்டட் எல்ஜினா உங்களுக்கு சைட்டில் ஒரு ஸ்மால் கேவ் ஒன்று வந்துருக்குங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அவ்வளோ போதும். தென் நம்ம இப்போ டேபிளுக்கான கோட் ரைட் பண்ணுறது வைக்க பார்ப்போம். ஸோ தென் கம் டு த டேபிள். ஸோ டேபிளுக்கு நம்ம கிளாஸ் நேம் போட்டு ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். இதோட வித் வந்து ஃபுல்லாக இருக்கணும். தென் மேக்ஸிமம் வித் வந்து 2XL கொடுப்போம். ஸோ தட்ஸ் ஓகே. தென் பிஜி கலர் வந்து ஒயிட் கொடுப்போம். பிஜி ஒயிட் வந்து ஓகே, பிஜி ஒயிட் ஆகிட்டு. ஸோ இதுக்கும் போர்டர் செட் பண்ணுவோம். தென் போர்டர் வந்து கிரே இருக்கட்டும், ஒரு 200. ஸோ போர்டர் கிரே 200. ஓகே, தெரியாது கைஸ். ஸோ நம்ம டாட் பண்ணுவோம். இந்த நான் டாட் பண்ணி ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ அதோட போர்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக விளங்கும் உங்களுக்கு. இல்லை ஏதோ மிஸ்டேக். ஓ சாரி கைஸ், நான் ஸ்பெல்லிங்குள்ள போர்டர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டர் ஷோ ஆகுது. ஸோ நான் இதையும் 200 கொடுக்குறேன். போர்டர் 200 கொடுத்துட்டு தென் வேற என்ன ஆட் பண்ணுவோம்? ரவுண்டட் இதையும் ரவுண்டட் பண்ணுவோமா? ரவுண்டட் இதையும் எல்ஜி பண்ணுவோம். தென் ஷேடவும் ஆட் பண்ணுவோம். தென் ஐ திங்க் இட்ஸ் குட். பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஷேடோ ஒன்று இருக்கும் கீழே. ஓகே, தென் டேபிள் ஹெட்டுக்கு வருவோம். டேபிள் ஹெட்டுக்கு நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். பிஜி அண்ட் கிரே. பிஜி கிரே ஒரு 200 இருக்கட்டும். ஸோ டெல்வின் சிஎஸ்எஸ்க்கு உங்களுக்கு வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம இதுக்கு ஒரு தனி வீடியோவை போட்டுடலாம், கம்ப்ளீட் வீடியோ. டெல்வின் சிஎஸ்எஸ் வெரி ஈஸி கைஸ், பூட் ஸ்டெப் அண்ட் நம்மளோட நார்மல் சிஎஸ்எஸ்ஸை விட. ஸோ இது ஆல்ரெடி அவங்க ரைட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை கோட் பண்ணினா மட்டும் போதும். ஓகே, குட். தென் வி வில் கம் டிஆர். நான் நிறைய உங்களுக்கு ஸ்டைல் பண்ணலை, சிம்பிளான ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ தென் இதுக்கு ஒரு பேடிங் வந்து 2 பிக்சல். தென் border. ஸோ இது சேம் இது எல்லா ஹெட்டுக்கும் அப்ளை ஆகணும். ஸோ நான் அதை காப்பி பண்ணி எல்லா ஹெட்டுக்கும் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தென் லுக்கிங் குட் கைஸ், இது போதும். தென் நம்ம பாடி பார்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ பாடிக்கான ஸ்டைலில் கிளாஸ் நேம் ஸ்டைல் டெக்ஸ்ட்டை நான் வந்து சென்டரில் அலைன் ஆகணும்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சென்டரில் அலைன் ஆகணும். தென் அதோட border வந்து T கொடுப்போம். தென் border T.
border exponentially BORDER border T. Then அதாவது border டொப்புக்கு மட்டும்தான் guys, bottom வராது and left and ரைட்டுக்கு வராது. ஸோ அதுக்கு கன்வென்ஷன் border T. and இதை ஹோவர் பண்ணும்போது ஸ்மால் ஹோவரிங் ஆட் பண்ணுவோம். பிஜி கலர் வந்து கிரே ஆகணும். தென் ஒரு 50 கொடுக்கும் லைட்டான கிரே, அதாவது இதை ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரே ஆகுது. ஸோ தட்ஸ் ஓகே. தென் we will come to the TD. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிடி என்ன ஆகணும்டா, ஈச் அண்ட் எவ்ரி டிடி எப்படி பண்ணுவோம்? ஓகே, இதையும் ஒரு ஃபேடிங் வந்து ஒரு 2 கொடுப்போம். தென் border ஆட் பண்ணும். ஸோ அவ்வளோ காணுங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆட் பண்ணும், எல்லா டிடியும் ஈச் அண்ட் எவ்ரி டிடிக்கும் இது ஆட் ஆகணும். ஸோ copy and paste it here. ஸோ looking good. So then looking good guys. I think ஏன் அலைன் ஆகல ஒழுங்கா. ஸோ பிஜிக்கு மினிமம் ஹைட், ஸோ மினிமம் ஹைட் நம்ம ஆட் பண்ணலையா? ஸோ அதையும் ஆட் பண்ணுவோம். மினிமம் ஹைட் வந்து ஸ்க்ரீன் இருக்கிறது. ஸோ ஐ திங்க் ஸ்க்ரீன் மினிமம் ஹைட் சென்டர். ஸோ ஐட்டம் சென்டர் சென்டர் டெல்லிங் காஸ்ட் டேபிள். ஸோ நம்ம கோட் ரைட் பண்ணி முடிய நம்மளுக்கு கரெக்டாக வரும் பாய். ஸோ தட்ஸ் ஸோ ஒழுங்காலே ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுவோம். தென் இதோட பிஜி வந்து ப்ளூவாக இருக்கட்டும். ப்ளூ ஒரு 800. தென் 800 இட்ஸ் மச், ஒரு 600 600 போதும். தென் இதோட பேடு எக்ஸ் வந்து ஒரு 2 பிக்சல், தென் பேடு ஒய் வந்து ஒரு 4 பிக்சல். ஸோ இது ஓராயிட்டு. ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ணுவோம், 4 and 2 சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் குட். தென் இதை நம்ம ரவுண்டட் பண்ணுவோம். ரவுண்டட் வந்து எல்ஜி, ரவுண்டட் எல்ஜி. தட்ஸ் குட். இவ்வளோ போதும். தென் நம்ம இதுக்கு ஹோவர் ஆட் பண்ணுவோம். ஹோவர். ஸோ பண்ணி பார்ப்போம். தென் இதை ஹோவர் பண்ணும்போது பிஜி கலர் என்ன ஆகணும்டா, சேம் ப்ளூ தான், பட் சம்திங் லிட்டில் ஹோவர். ஸோ நம்ம அதுக்கு 600 கொடுத்தோம், ஹோவர் பண்ணும்போது 500 கொடுத்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஹோவர் ஆகுது. ஸோ தட்ஸ் குட் guys. ஸோ தென் என்ன மிஸ்டேக் விட்டுக்கிறோம். ஸோ வி வில் செக் லேட்டர். நம்ம கம்ப்ளீட்டாக இதை ரைட் பண்ணுவோம். So then we will add delete button, class name. So class name add பண்ணுவோம். bg color வந்து ரெட்டா இருக்கட்டும். இதுவும் ஒரு 600 bg red and 600. and padding x வந்து ஒரு 4 pixel, padding y வந்து ஒரு 2 pixel. then இதையும் rounded LG பண்ணுவோம், rounded LG. தென் இதை ஹோவர் பண்ணும்போதும் நமக்கு என்ன நடக்கணும்னா, ஹோவர் பண்ணும்போது இதோட பிஜி ரெட் வந்து ஒரு 500 ஹோவர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹோவர் ஆகும். ஸோ சம்திங் குட். ஸோ இது ஃப்ளெக்ஸ் ஆகலை காய் சொல்லுங்க. ஸோ அது ஏன் ஃப்ளெக்ஸ் ஆகலைன்னு பார்ப்போம். why it's not so. ஸோ நம்ம இந்த இதை முடிச்சு கொடுக்க கூட
டிஆருக்கு கொடுக்கணும். I think that's the mistake. So I think it's good. And come to this, என்னென்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறோம், மிஸ்டேக் border டேபிள் everything is good தானே. Okay, minimum width and shadow, table head and the entire division. ஸோ நம்ம இந்த டிவ்வை இங்கே முடிக்கக்கூடாது. ஸோ இந்த டிவ்வுக்கு தான் நம்மளுக்கு எரர் ஷோ ஆகுது. ஸோ தென் ஐ பேஸ்ட் இட் ஹியர். ஐ திங்க் இட்ஸ் குட். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ அதான் கைஸ் மிஸ்டேக். ஸோ ஐ ஃபவுண்ட் ஹியர். தென் சேஞ்ச் பண்ணலாமா? எவ்ரிதிங் இட்ஸ் குட். ஓகே, நம்மளுக்கு சென்டரில் ஹெட் ஆகிடுது. ஸோ தட்ஸ் எரர். எரரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டைல் பார்ட் ஓகே கைஸ். நம்ம இப்போதைக்கு ஒரு சேம்பிள் டேட்டா வச்சிருக்கிறோம். எவ்ரிதிங் இட்ஸ் பெர்ஃபெக்ட். நம்ம இப்போதைக்கு சேம்பிள் டேட்டா வச்சுக்கிறோம். கிளிக் அண்ட் எடிட் பட்டன். ஸோ நம்ம இப்போ கோட் ரெட் பண்ணும், அதாவது பேக் ஹேண்டுக்கும் ஃப்ரண்ட் ஹேண்டையும் கனெக்ட் பண்ணும். ஸோ நான் இந்த சைஸை கொஞ்சம் குறைச்சி கொடுறேன். ஸோ 16 that's enough I think. ஓகே guys, 16 it's enough. 16 போதும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், க்ரட் அப்ளிகேஷனில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேக்கெண்டில் இருக்கிற டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் ஹூப்ஸ், அதாவது யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் நம்மளுக்கு தேவை. அதை நம்ம எங்கேருந்து ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஏன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் நம்ம இம்போர்ட் பண்ணின எக்ஸியோஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் இங்கே எக்ஸியோஸ்ல இருந்து. தட்ஸ் குட். ஸோ தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பேக்கெண்ட்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஃபெச் பண்ணி எடுப்போம். ஸோ நம்மளோட பேக்கெண்ட் யூஆர்எல் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம செட் பண்ணணும். const API URL. ஸோ API URL. ஸோ API URL என்னண்டா, இதை நம்ம ஸ்ட்ரிங்ல செட் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட பேக்கெண்ட் URL. ஸோ அகைன் ஓப்பன் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி நம்மளோட பேக்கெண்ட் சர்வரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ npm ஸ்டார்ட் பண்ணி நான் பேக்கெண்டை ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் நான் ஏன் இதை ஃப்ரண்ட் ஹேண்டை நம்மளோட பேக்கெண்ட் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணினேன்டா, நம்மளோட பேக்கெண்டையும் ஃப்ரண்ட் ஹேண்டையும் ஒரே ஃபோல்டரில் சேம் டைம் நம்மளுக்கு எரர் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் பேக்கெண்டுக்குள்ளேயே ஃப்ரண்ட் ஹேண்ட் இன்ஸ்டால் பண்ணினேன். ஸோ தட்ஸ் த ரீசன் கைஸ். ஸோ நான் இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி let's come to the front end and paste it here. Then இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, server.jsxல நம்ம கெட் பண்ணுறதுக்கு, அதாவது கெட்டில் தான் நம்ம எல்லா டேட்டாவையும் எடுத்தோம். ஸோ இதில் எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இந்த கெட் மெத்தடில் வரும். ஸோ இந்த கெட் மெத்தடுக்கு என்ன பாத் கொடுத்துக்கிறோமோ அந்த சேம் பாத் தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணும். ஸோ நம்ம என்டையர் நம்மளோட ஏபிஐ கனெக்ஷனுக்கு சேம் பாத் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், அதாவது API/text தான் யூஸ் பண்ணிக்கிறோம். தென் எக்ஸ்ட்ரா நம்ம ஐடி பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம API.text சரியான பாத்தை கொடுக்கணும். ஸோ அதனால் நான் நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் 4000 ரன் ஆகுது. ஸோ நம்மளோட சர்வர் பேக்கெண்ட் இங்கே ரன் ஆகுது. சர்வர் இஸ் ரன்னிங் HTTP லோக்கல் ஹோஸ்ட் 4000. ஸோ அகெயின் நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன் API/text. அதாவது நம்ம போஸ்ட்மேனில் இப்படி தான் நம்ம யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கான டேட்டா கெட் ஆகுதா அப்டேட் பண்ணினோம், தென் போஸ்ட் பண்ணினோம், டிலீட் பண்ணினோம். இந்த வேலையெல்லாம் நம்ம இந்த யூஆர்எல் வச்சு தான் செஞ்சோம். இந்த சேம் யூஆர்எல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த யூஆர்எல் நம்ம இங்கே செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபெச் பண்ணுறது, அதாவது ஃபெச் ஆல் டேட்டா. ஃபெச் நம்ம டுடூன்னு கொடுத்தோம், ஃபெச் டுடூஸ். ஸோ நம்ம டுடூஸ் தான் இதில் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபெச் டுடூஸில் தென் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுவோம். ஏரோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம்.
நேரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு தென் நம்ம பேக்கெண்டுக்கு என்ன பண்ணினோம், எக்ஸிஎஸ் என்ன அவைட் யூஸ் பண்ணினோம். ஸோ இந்த சேம் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அசிங்னஸ் ஃபங்க்ஷன் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அசிங்னஸ் யூஸ் பண்ணி தென் இதில் நம்மளுக்கு பேக்கெண்டில் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்வஸ்ட் வரும். ஸோ நம்ம இங்கே அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம இதில் என்ன கெட் பண்ணுறோம்டா ரெஸ்பான்ஸ் ஒன்று கெட் பண்ணுறோம் எங்கேருந்து, எவைட்டில் இருந்து. ஸோ நம்ம எவைட் யூஸ் பண்ணுறோம்டா நம்ம அசிங்னஸ் யூஸ் பண்ணும் போது அட் த சேம் டைம் எவைட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறோம்டா இந்த எக்ஸ்கியூஸை வச்சு எங்களுக்கு ஏபி ஒன்று கிரியேட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணுப்பா, எக்ஸ்கியூஸ் வந்து என்ன பண்ணணும், கெட் பண்ணணும் என்னத்தை, டேட்டாவை. எங்கேருந்து டேட்டா கெட் பண்ணணும்டா இந்த ஏபிஐ யூஆர்எல்ல இருக்கிற டேட்டாவை கெட் பண்ணணும். ஸோ கெட் பண்ணின அப்புறம் நீ இதை எனக்கு கன்சோல் பண்ணி, ஸோ நம்ம இப்போதைக்கு கன்சோல் பண்ணி பார்ப்போம் நம்மளோட டேட்டா கன்சோல் ஆகுதா இல்லையா, கெட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ நான் அதை கன்சோல் பண்ணிட்டு தென் ஐ வில் கோல் திஸ் ஃபங்க்ஷன் fetch to do நான் இங்கே கீழே கோல் பண்ணிக்கிறேன். ஸோ தென் கம் டு குரோம் அண்ட் ஓப்பன் டெவலப்பர் டூல். கன்சோலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா கெட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கெண்டில் 2 டேட்டா இருக்கு guys. ஸோ யூடியூப் வீடியோ 4 அண்ட் யூடியூப் பேனர் கோடு இருக்கு. ஸோ 2 டேட்டா இருக்கு. ஸோ இதே நம்ம இதில் இருக்கிற டேட்டாவை மட்டும் கிளிக் பண்ணும். ஸோ ரெஸ்பான்ஸில் இருக்கிற டேட்டாவை மட்டும் எனக்கு கன்சோல் பண்ணு சொல்லிட்டு தென் வி வில் ரீஃப்ரெஷ். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா மட்டும் வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு 2 டேட்டா மட்டும் வந்துருக்கு. ஸோ தட்ஸ் குட், நம்மளுக்கு டேட்டா ஃபெச் ஆகுது. ஸோ அது எரர் அடிக்குது. ஸோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஐ க்ளோஸ் இட் தென் ஓகே, நம்மளுக்கு டேட்டா கெட் ஆகிடுது சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்ம இதை ஒரு ட்ரை கேட்சில் ரைட் பண்ணுவோம் பிகாஸ் நம்மளுக்கு எரர் ஹேண்ட்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு இந்த கன்சோல் இப்போ இனிமேல் தேவையில்லை. ஸோ நம்ம டெஸ்டிங் பேப்பர்ஸ்க்கு தான் எழுதினோம். ஸோ நான் இதை கட் பண்ணி அகெயின் பேஸ்ட் இட் ஹியர். தென் இது நம்மளுக்கு எப்போ கோல் ஆகணும், அதாவது இந்த ஃபங்க்ஷன் எப்போ கோல் ஆகணும்டா நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணும்போது கோல் ஆகணும். ஸோ அதனால் நான் இதில் யூஸ் எஃபெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். யூஸ் எஃபெக்ட் ஏன்டா நம்ம எவ்ரி டைம் நம்ம இல்லைன்னா மிஸ்டேக் சாரி பஸ் நான் அதுக்கு கண்டினியூஸ் ஆகிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு தென் யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்டில் ஏண்டா நம்ம அந்த ஃபங்க்ஷனை கோல் பண்ணணும் ஃபெச் டு டூ. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம இதை கோல் பண்ணுறது இந்த வெப் ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கோல் ஆகணும். ஸோ அதனால் நம்ம இதை ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணி கோல் பண்ணுவோம். ஸோ தென் ஐ வில் பாஸ் இட் இன்சைட் த ஏரோ ஃபங்க்ஷன் திஸ் ஃபங்க்ஷன் கோட். ஸோ இன்சைட் இந்த ஃபங்க்ஷன் கோல் பண்ணணும். தென் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, இது ஒன் டைம் தான் கோல் ஆகணும், எவ்ரி டைம் கோல் ஆகக்கூடாது. அதாவது ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ஒன் டைம் இந்த ஃபங்க்ஷன் கோல் ஆகிட்டு நின்றணும். தென் அகெயின் எவ்ரி செகண்ட் இது கோல் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இந்த டிபெண்டன்சியாரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னத்துக்குன்னா இந்த கம்போனன்ட் லோட், அதாவது இந்த கம்போனன்ட் லோட் ஆகிறதுக்கு தான், அதாவது இது கோல் ஆகி லோட் ஆகிறதுக்கு தான் இந்த அரே கொடுத்துருக்கேன். ஸோ தென் ஓகே நம்மளோட ஃபெட்சை ஃபினிஷ் பண்ணுவோம். நம்மளோட ஃபெட்ச் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. ஸோ நம்ம இங்கே ஒரு யூஸ் ஸ்டேட்டை வச்சு கான்ஸ்ட் யூஸ் ஸ்டேட்டை வச்சு ஒரு அரே கிரியேட் பண்ணணும். ஸோ இது அரே மென்ஷன் பண்ணணும், அதாவது இதோட டேட்டா டைப் என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது என்னத்துக்குன்னா நம்மளோட டுடூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளோட டுடூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டுடூஸ் அண்ட் செட் டுடூ. ஸோ தென் இதில் இன்னொன்று நம்ம கிரியேட் பண்ணுவோம் கான்ஸ்ட் தென் யூஸ் ஸ்டேட். இது என்னண்டா இது டைப் ஸ்ட்ரிங். ஸோ இதில் நம்ம என்ன வாங்கணும்டா நியூ டுடூ.
then set new to do. ஸோ நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக இது என்னண்டு. ஸோ தென் இதில் அகைன் ஒன்று எடிட் ஐடி, தென் இதில் எடிட் ஐடி. ஸோ எடிட் ஐடி இப்போதைக்கு நல்லா இருக்கட்டும். ஸோ டிஃபால்ட்டாக அது நல்லா இருக்கட்டும். ஸோ தென் நம்ம இதில் இந்த டுடு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டோர் டுடு, அதாவது டுடுவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அரே மூலமாக. ஸோ அதனால் நம்ம இந்த டுடுவை இந்த யூஸ் ஸ்டேட் வச்சு இந்த டுடுவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ தென் இது என்னத்துக்குண்டா add நியூ டுடு, அதாவது நம்ம இங்கே சம்திங் இந்த இன்புட்டில் சம்திங் நம்ம டைப் பண்ணி எட் பண்ணும்போது எட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த வேல்யூவை வாங்கி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதை வாங்கி எடுத்து இந்த நம்மளோட ஸ்டோருக்குள்ளே நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதுக்காக தான் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ நான் இது உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ரொம்ப டெக்னிக்கலாக போல சம்திங் ஒரு பிகினர் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் இதை உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ சம்திங் ஏதாவது மாறி பிளேயாக சொல்லிடுங்க, சாரி கைஸ். ஸோ தென் நம்மளுக்கு இந்த எடிட் ஐடி என்னத்துக்குன்னா நம்மளுக்கு அப்டேட் அண்ட் டிலீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேக்கெண்டில் நம்ம அதோட ஐடியை வச்சு தான் நம்ம அப்டேட் டிலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாவோட ஐடியை வாங்கி எடுக்கிறதுக்கு தான் இந்த எடிட் ஐடி. ஸோ இது எடிட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம், ஸோ நம்ம டிலீட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் த ரீசன் இது மூணு கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஏண்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் கம் டு த ஃபெச். ஸோ இதுக்கும் நான் கமாண்ட் பண்ணுறேன் கெட் ஆல் டேட்டா டு பேக்கெண்ட். ஸோ பேக்கெண்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம கெட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ தென் வாங்கின அந்த டேட்டாவெல்லாம் ஸோ கெட் மெத்தட் வச்சு டேட்டாவை இந்த யூஆர்எல் இருக்கிற டேட்டாவை எடுக்கிறோம். ஸோ அந்த டேட்டாவை ரெஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ரெஸ்ட்ன்ற வேரியபிள் எங்கே செட் பண்ணணும்னா நம்மளோட செட் டுடூஸில் செட் பண்ணணும். பிகாஸ் அதுதான் நம்மளோட ப்ரைமரி ஸ்டோர், அதாவது நம்மளுடைய ஸ்டோரேஜ்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஸோ அதில் நம்ம இந்த ரெஸ்ட்டோட டேட்டாவை பாஸ் பண்ண நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு டேட்டா மட்டும் போதும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டில் நமக்கு டேட்டா பாஸ் ஆகிடும். ஸோ தென் இவ்வளோ நான் ஃபெச்சில் ஐ திங்க் இட்ஸ் ஓகே. தென் கன்சோல் பண்ணுவோம், அதாவது எரர் கன்சோல் பண்ணுவோம். கன்சோல் டாட் எரர். ஸோ இந்த டேட்டா ஃபெச் ஆகி எங்களுக்கு டேட்டா ஸ்டோர் ஆகலைண்டா எனக்கு நீங்கள் எரர் ஷோ பண்ணுப்பா. என்ன எரர்ண்டா டேட்டா நோட் ஃபெச்சிங் ஒரு எரர் ஷோ பண்ணு. தென் நீ எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணு அதோட எரரை, அதாவது இங்கே வாங்கின எரரை நீ எனக்கு இங்கே ஷோ பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே வாங்கின இந்த ஸ்டோரில் இருக்கிற இந்த டேட்டாவெல்லாம் நம்ம இந்த டேபிளில் கீழே லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கம் டு த பாட்டம் டி பொடியில் நம்ம இப்போ கோட் ரைட் பண்ண போகிறோம். டி பொடியில் நம்ம என்ன கோட் ரைட் பண்ணணும்னா சம்திங் ஹார்டாக போக தேவையில்லை, நம்ம சிம்பிளாக எழுதுவோம். ஸோ நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் இன்றைய டிஆரையும் காப்பி பண்ணி தென் நம்ம என்ன பண்ணணும் அந்த டுடூஸ் டாட் மெப் பண்ணணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் மெப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெப் என்னென்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் மெப்பை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ paste it here. ஸோ நான் ஐ திங்க் இட்ஸ் குட். ஓகே, இதை மெப் பண்ணிவிட்டு தென் இதை ப்ராப்பர் அலைன் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் ஏ அண்ட் ஆல்ட் ஷிஃப்ட் அண்ட் எஃப் பண்ணினா நம்மளுக்கு இது ப்ராப்பர் அலைன் ஆகிடும். ஸோ இட்ஸ் அ ஷார்ட்கட் கைஸ், யூஸ் பண்ணுங்க. ஷார்ட்கட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பெரிய ப்ரொஜெக்ட்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் மெப் பண்ணிவிட்டு இந்த மெப்பில் நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா டுடு, அதாவது நம்மளோட டுடுவையும் தென் அதோட இண்டெக்ஸையும் நம்ம இதில் பாஸ் பண்ணுறோம். ஸோ அது என்னத்துக்குன்னா நம்மளோட டிஆரில் கீ அண்ட் வேல்யூ பேராக தான் நம்ம இது ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதோட கீழே நம்ம டுடுவோட டாட் ஐடியையும் தென்
அதோட இண்டெக்ஸ் செய்யும். ஸோ ஐடி என்னத்துக்குன்னா இந்த இண்டெக்ஸ் மீன் பண்ணுற ஐடியை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஐடியை தான் நம்ம இண்டெக்ஸுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஐடியையும் இண்டெக்ஸையும் வாங்கி எடுத்து தான் நம்ம எடிட் அண்ட் டிலீட்டுக்கு வரும். ஸோ நான் அது எடிட் அண்ட் டிலீட் பார்ட் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தென் நம்ம டுடூல ஐடியையும் இண்டெக்ஸையும் பாஸ் பண்ணிட்டு தென் இதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம இதில் இண்டெக்ஸ், அதாவது இதோட இண்டெக்ஸ் அரேயில் என்ன இண்டெக்ஸ் இருக்கு, ஸோ அதை ப்ளஸ் பண்ணுறோம் 1 பிகாஸ் அரே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ளஸ் 1 பண்ணினா ஸோ நம்மளுக்கு இந்த 2 டேட்டா ஷோ ஆகுது. ஸோ தென் வில் கம் டு திஸ் பார்ட். தென் டெக்ஸ்டில் நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா நம்மளோட டுடூஸில் இருக்கிற டெக்ஸ்ட், அதாவது கண்டென்ட் டெக்ஸ்ட் நம்மளுக்கு ஷோ ஆகணும். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு 2 டெக்ஸ்ட் இருக்கு, யூடியூப் வீடியோ 4 அண்ட் பேனர் கோட் இருக்கு. ஸோ 2ம் ஷோ ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டேட்டாவை கெட் பண்ணி எடுத்துட்டோம் அண்ட் அதை டேபிள்லையும் ஷோ பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எனிதிங் எரர் ஷோ நோட், ஸோ HTML எரர் இருக்குது. ஸோ நம்ம அதை லேட்டராக பார்ப்போம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு 2 டேட்டாவும் ஷோ ஆகுது. ஸோ இட்ஸ் குட் கைஸ். தென் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை வாங்கி எட் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போம். ஸோ சம்திங் நம்ம இந்த இன்புட்டில் கொடுத்துட்டு எட் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த நம்மளுக்கு டேட்டா எட் ஆகணும் கீழே டேபிளில். ஸோ நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம். ஸோ again come to the top. என்ன பண்ணலாம். ஸோ எட்டுக்கான வேலையை பார்ப்போம். ஸோ கமாண்ட் பண்ணுவோம் போஸ்ட் டேட்டா. ஸோ இது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம், ஹேண்டில் எட் டுடூ. சரியா? ஓகே, கரெக்ட். ஓகே கைஸ். ஸோ நம்ம இதை ஒரு ஏரோ ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிவிட்டு தென் இதுலேயே நம்ம அசிக்னஸ் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அசிக்னஸ். தென் இதில் நம்ம இந்த இன்புட்டில் வாங்குகிற வேல்யூவை நம்ம வாங்கி எடுக்கணும். ஸோ அகெயின் கம் டு த பாட்டம். தென் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூவை நம்ம ஒன் சேஞ்ச் வச்சு நம்ம வாங்குவோம். ஒன் சேஞ்சில் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஏரோ ஃபங்க்ஷனில் என்னென்னா நம்ம டெம்பரரியாக இந்த நியூ டுடூ, அதாவது நியூ டுடூவுக்கு தான் நம்ம வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். ஸோ டெம்பரரியாக இந்த நியூ டுடூவுக்கு அசைன் பண்ணிவிட்டு தென் இந்த டுடூவில் நம்ம என்ன செய்யணும்னா, அதாவது இங்கே வர வேல்யூவை நம்ம இந்த ஒன் சேஞ்ச் வச்சு வாங்கி எடுக்க போகணும். ஸோ அதுக்கு நம்ம ஈவன் வச்சு ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை வாங்கி எடுக்கிறோம். ஸோ நியூ டுடூ இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதை வாங்கி எடுத்துட்டு தென் இதோட வேல்யூவை நம்ம என்ன அசைன் பண்ணுறோம்னா வேல்யூ நியூ டுடூவாக அசைன் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் குட். ஓகே காய்ஸ், ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் சேஞ்ச் வச்சு நம்ம இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாம் வாங்கி எடுக்கிறோம். ஸோ இதை வாங்கி எடுத்து நான் இதை உங்களுக்கு கன்சோல் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹேண்டில் டிலீட்டில் நான் உங்களுக்கு கன்சோல் பண்ணி காட்டுறேன். கன்சோல் டாட் லோக்கில் என்ன நம்மளுக்கு ஷோ ஆகணும், நியூ டுடூ நம்மளுக்கு கன்சோல் ஆகணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே கோல் ஆகணும்னா இந்த பட்டனில், அதாவது இந்த ஹெட் பட்டன். எவ்ரி டைம் நம்ம இங்கே டேட்டா கொடுத்துட்டு ஹெட் பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இது கோல் ஆகணும். ஸோ கம் டு த ஹெட் பட்டன் அண்ட் ஒன் கிளிக்ல நம்ம இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணும். ஸோ எவ்ரி டைம் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த செட் நியூ டுடூல வேல்யூ அசைன் ஆகி கெட் பண்ணி இந்த நியூ டுடூக்கு வேல்யூ அசைன் ஆகும். ஸோ அந்த வேல்யூ நம்மளுக்கு இங்கே கன்சோல் ஆகும். தென் கம் டு த Chrome and open console. ஸோ இந்த எரரை ஸ்கிப் பண்ணிடுங்க guys. ஸோ தென் we will something 1 2 3 and press enter. ஸோ நமக்கு இங்கே 1 2 3 கன்சோல் ஆகுது. தென் 4 5 1 2 3 4 5 6 தென் press add. ஸோ இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வேல்யூ எட் ஆகுது. ஸோ இதுக்கு தான் நம்ம ஈவெண்ட் வச்சு
ஈவெண்ட் வச்சு நம்ம அதோட வேல்யூவை கெட் பண்ணிக்கிறோம். ஸோ தட்ஸ் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் ஐ ஹோப் கைஸ். ஸோ இங்கே வாங்கின இந்த நியூ டுடுவை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இந்த யூஆர்எலுக்கு நம்ம பாஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம பேக்கெண்டுக்கு டேட்டாவை அனுப்ப போகிறோங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே அதுக்கான கோட் ரைட் பண்ணும். ஸோ எவைட் பண்ணு, அதாவது எவைட் பண்ணுப்பா எக்ஸியோஸ் வந்து போஸ்ட் பண்ண வரைக்கும் என்னத்தை போஸ்ட் பண்ணணும்னா இந்த யூஆர்எலுக்கு என்னத்தை போஸ்ட் பண்ணணும், நம்மளோட வேல்யூ அதாவது டெக்ஸ்ட்டை போஸ்ட் பண்ணணும். அதாவது நீ இப்போ நம்மளோட கரண்ட் டெக்ஸ்ட் என்ன நியூ டுடு, இந்த நியூ டுடுவை நான் இதை உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். send new to do to old store. அதாவது நம்ம இந்த வாங்கி இங்கே கொடுக்குற நியூ டுடுவை நம்ம இதை வாங்கி எடுத்து நம்மளோட பழைய ஸ்டோருக்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ இந்த ஸ்டோரில் இருக்கிறதெல்லாம் கெட் ஆகி இந்த ஃபெச் பண்ணி நம்மளுக்கு இங்கே இது ஷோ பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டேட்டா போஸ்ட் ஆகின உடனே நம்மளுக்கு என்ன நடக்கணும்னா ஃபெச் டுடூஸ் வந்து கோல் ஆகணும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். ஸோ நம்ம டெஸ்டிங் பேப்பர்ஸ்க்காக 1 2 3 ப்ளஸ் என்டர் பண்ணினா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு டேட்டா எட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 5 6 and ஹெட். ஸோ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா எட் ஆகுது. ஸோ நம்ம எடிட் அண்ட் டிலீட்டுக்கான நம்ம வேலை பார்க்கல. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டாவை போஸ்ட் பண்ணுது, தென் அந்த போஸ்ட் பண்ணின அப்புறம் இருக்கிற கரண்ட் வேல்யூ, அதாவது இது ஓல்ட் வேல்யூ ஓல்ட் டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்கும். இது தென் ஹெட் ஆகின அப்புறம் நம்மளுக்கு டேட்டா ஃபெச் பண்ணும். ஸோ நம்ம நியூவாக ஆட் பண்ணின டேட்டாவும் நம்மளுக்கு ஃபெச் ஆகி வரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் இங்கேயும் கால் பண்ணிக்கிறோம். ஸோ தட்ஸ் த ரீசன் கைஸ். ஸோ தென் நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த எடிட்டுக்கான வேலையை பார்ப்போம். ஸோ இந்த எடிட் பட்டன் கிளிக் ஆகும்போது நம்மளுக்கு வேல்யூ செட் ஆகும். ஸோ வேர் இஸ் எடிட் பட்டன்? ஸோ கம் டு த பாட்டம். ஸோ எடிட்டில் நம்ம ஒன் கிளிக் யூஸ் பண்ணி நம்ம எடிட் பட்டனுக்கான ஒர்க்கை பண்ணுவோம். ஸோ எடிட் பட்டனில் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கோல் ஆகணும். அதையும் நம்ம ஏரோ ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம இதுக்கு ஐடி வாங்கி எடுக்கணும் காய். ஸோ அதனால் ஹேண்டில் எடிட் வச்சு தென் அதில் நம்ம என்னத்தை பாஸ் பண்ணுறோம்னா இந்த டுடுவோட ஐடியை பாஸ் பண்ணுறோம். ஸோ டுடுவோட ஐடியை பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேஷ் ஏன் போடுறோம்னா கரண்ட்டோட இப்போ நம்ம எந்த வேல்யூட எடிட்டை கிளிக் பண்ணினாலும் அதோட ஐடி வந்து நம்மளுக்கு இங்கே பாஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஹேண்டில் எடிட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ கிரியேட் பண்ணுவோம். ஸோ கம் டு த டாப் அண்ட் கமான் புட் எடிட் போடும். எடிட் ஃபங்க்ஷன் போட்டுட்டு தென் we will create arrow function. ஸோ arrow function கிரியேட் பண்ணுவோம். தென் அதை மென்ஷன் பண்ணுவோம் அசிங்னஸ். ஸோ அசிங்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பார்க்காதாக்கள் பார்த்துட்டு வாங்க கைஸ். ஸோ தென் we will move to the next. ஸோ இதில் என்ன நடக்கணும்னா செட் நியூ டு டூ, அதாவது நம்ம இங்கே எடிட் பட்டனை கிளிக் பண்ணின உடனே நம்மளுக்கு இங்கே இதோட வேல்யூ நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் நம்ம டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே கொடுத்த டெக்ஸ்ட்டை இங்கே வாங்கி எடுக்கணுமே, நம்ம வாங்கி எடுக்கல சாரி ஐ forgot it. ஸோ நம்ம இங்கே ஐடியையும் தென் இதோட டெக்ஸ்டையும் வாங்கி எடுக்கிறோம். ஸோ டுடூவோட டெக்ஸ்ட் டுடூ டாட் டெக்ஸ்ட் அதோட டெக்ஸ்ட்டை வாங்கி எடுக்கிறோம். தென் நம்ம அதை இங்கே பாஸ் பண்ணுறோம் ஐடிஎன் டெக்ஸ்ட்டை. தென் நம்ம அதோட டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே பாஸ் பண்ணோம். ஸோ இங்கே என்ன நடக்குதுண்டா கரெக்ட் தானே டெக்ஸ்ட் தானே. ஓகே நம்ம கோட் ரைட் பண்ணின அப்புறம் எரர் ஷோ பண்ணுது. ஸோ
we will come to the handle edit okay handle edit வந்து then அதோட set edit id வந்து என்னமா அடிக்கணும்டா id அடிக்கணும் so I will show error console போய் பார்ப்போம் என்ன error இருந்து so catch read props so okay so இதை skip பண்ணிருங்க நம்ம கம்ப்ளீட் ஆன இது எழுதின அப்புறம் நமக்கு இது ஷோ ஆகும் so CNSல ஸோ ஆக்சுவலி எஸ்என்எஸ் தேவையில்லை ஸோ நம்ம இன்னொரு வேலை பண்ணோம் ஸோ நான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் எடிட் ஓகே கம்ப்ளீட்டாக எடிட் முடிஞ்சு தென் இதை மென்ஷன் பண்ணோம் ரீலோட் ஒன் டைம் பேஜ் சரியா ரீலோட் பேஜ் ஒன் டைம் ஸோ நம்ம இந்த ஹேண்டில் எட் டுடூலேயே நம்ம அப்டேட்டுக்கான ஒர்க் பண்ணுவோம் ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்டா கண்டிஷன் செக் பண்ணுவோம் எடிட் ஐடியா இருந்தா அதாவது எடிட் ஐடியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கணும்னா வெயிட்ல நம்மளுக்கு புட் நடக்கணும் அதாவது அப்டேட் நடக்கணும் என்ன அப்டேட் நடக்கணும் ஸோ நம்ம டெக்ஸ்டிக்ஸ்ல கொடுப்போம் ஸோ யூஆர்எல் தானே ஸோ நம்மளோட இந்த ஏபிஐ யூஆர்எல்லும் தென் ஸ்லேஷ் வந்து நம்ம இதுக்கு நம்மளோட ஐடியையும் பாஸ் பண்ணணும் ஸோ எடிட் ஐடி தென் பாஸ் பண்ணிட்டு எகெயின் நம்ம இதுக்கு நம்மளோட டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணணும் அதாவது அப்டேட்டட் டெக்ஸ்ட் ஸோ நியூ டு தானே நம்மளோட அப்டேட்டட் டெக்ஸ்ட் தென் இட்ஸ் ஓகே then call it here fetch to do then update ஆகின அப்புறம் fetch to do call ஆகணும் then அப்படி இல்லைன்னா else பார்ட்ல நம்மளுக்கு ஐடியா இல்லாட்டி நம்மளுக்கு இது போஸ்ட்ற வேலையை இது செய்யணும் ஸோ we will paste it here then I think it's okay paste it here I'll show around so proper align ஆகிட்டு so let's check control shift F and come to the top while showing press it second and oh the text இந்த import ஆகக்கூடாது so இது not safe file I think it's good இப்போ நம்மளுக்கு ஷோ ஆகணுமே ஓகே நம்மளுக்கு இப்போ ஷோ ஆயிடுது ஸோ நான் இதை எடிட் பண்ணி கிளிக் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு இந்த டேட்டா இங்கே நம்மளுக்கு கெட் பண்ணிட்டு ஸோ நான் இதை மோடிஃபை பண்ணுறேன் 786 + 8 ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுது ஸோ இதை பார்த்துக்கொள்ளுங்க இங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட் இம்போர்ட் ஆகும் பிகாஸ் நம்ம ஆட்டோ சஜஷன் வச்சிருக்கேன் ஸோ அதனால நம்மளுக்கு ஆட்டோவை இம்போர்ட் ஆகிடும் ஸோ அது இம்போர்ட் ஆகக்கூடாது நாட் சேஃப் ஸோ அதனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ தென் இட்ஸ் ஓகே நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணினேன் பட் நான் அதை ரிமூவ் பண்ண மறந்துட்டேன் சாரி ஃபார் தட் மிஸ்டேக் தென் நம்ம போஸ்ட்டுக்கான வேலை வெயிட் பண்ணிட்டோம் தென் கெட்டுக்கானது தென் எடிட்டுக்கானது தென் லாஸ்ட்டாக இருக்கிறது டிலீட்டுக்கானது ஸோ நம்ம இப்போ இந்த டிலீட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு டிலீட்டுக்கான வேலை நடக்கணும் ஸோ நம்ம இப்போ டிலீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம் ஸோ இதை கமாண்ட் பண்ணிட்டு delete function so then const handle delete so handle delete then we will create a arrow function so we will why it's past 0 something minimum so okay இதுவும் அசிக்னஸ் தான் அசிக்னஸ்ல நம்ம என்ன பண்ணணும்டா வெயிட் பண்ணுப்பா என்னத்துக்கு எக்ஸ்கியூஸ் வந்து delete பண்ணும் வரைக்கும் என்னத்தை delete பண்ணணும்டா நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும் நம்மளோட URL அதாவது $sign sorry guys $sign
API URL slash then we will pass our ID. ஸோ நம்ம ஐடியை வாங்கி எடுக்கணும் எங்கே இருந்துட்டா இந்த பட்டன்ல இருந்து நம்ம ஐடியை வாங்கி எடுக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். கம் டு த bottom and delete பட்டன். ஸோ delete பட்டன்ல ஒன் கிளிக்ல நம்ம ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் ரைட் பண்ணி தென் அதில் நம்ம இந்த ஹேண்டில் delete கொடுத்து தென் அதில் நம்ம டுடூவோட ஐடியை வாங்குறோம். பிகாஸ் நம்ம ஐடியை வச்சு தான் delete பண்ண போகிறோம். ஸோ டுடூவோட கரண்ட் ஐடியை வாங்குறோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். refresh and we will check. It's not work. When it's not work, handle delete la idea pass பண்றோம். Then come to the top. HCFல நம்மளுக்கு என்ன நடக்கணும்? handle delete la idea pass பண்ணிட்டு then slash development everything is good and one it's not okay. நம்ம இதை ப்ராப்பரா அலைன் பண்ணுவோம். Control Shift plus F then அப்பதான் நம்மளுக்கு ஒரு clear idea வரும் என்ன mistake வருதான்னு. So again we will check the top. Okay, let's come to the delete section. So delete sectionல நம்ம என்ன பண்ணணும்? delete ஆயின அப்புறம் ஸோ நமக்கு delete ஆயிடுது. ஸோ நம்ம delete பண்ணின அப்புறம் நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ சாரி, அதனால நம்ம இங்கேயும் நம்ம fetch to do கால் பண்ணோம். பிகாஸ் நம்ம fetch to do கால் பண்ணினாதான் நம்ம delete பண்ணின உடனே நம்மளுக்கு இந்த வெப் ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீஃப்ரெஷ் ஆகி நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்கிற டேட்டா மட்டும் தான் ஷோ பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இதை கிரியேட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதில் இன்னொரு இது ஒன்று செய்வோம். ஸோ 1 2 3 கொடுத்து எட் பண்ணினா நம்மளுக்கு இந்த வேல்யூ எட் ஆகினோன்னு இங்கே ஷோ பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம கம் டு த போஸ்ட் மெத்தடில் தென் வி வில் செட் நியூ டுடூவில் ஸோ எம்டி ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணும். ஸோ இது ஏண்டா ஸோ நம்ம இப்போ இன்புட்டில் சம்திங் 4 5 6 கொடுத்துட்டு ப்ளஸ் செட் பண்ணினா நம்மளுக்கு எட் ஆகினப்போ இது எம்டி ஆயிடும். ஸோ அதனால தான் நான் செட் நியூ டுடூ கொடுத்துக்கிறேன். அதில் எம்டி ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ we will create successfully ஒரு டுடூவை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? வெல்கம் சொல்லி நம்ம எட் பண்ணுறோம். தென் அதை எடிட் பண்ணுறோம். வெல்கம் காய்ஸுக்கு பதிலாக வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தென் அதை எட் பண்ணிவிட்டு தென் அதை delete பண்ணுறோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே அப்டேட் கொடுக்கும்போதும் அப்டேட் கொடுத்த அப்புறமும் ஸோ 786 கொடுத்த அப்புறமும் நம்மளுக்கு இந்த வேல்யூ ஷோ ஆகுது. ஸோ அகெயின் சேம் கான்செப்ட் தான் இங்கே கொடுத்தது தான் நம்ம அப்டேட்டுக்கும் கொடுக்க போகிறோம். தென் ஸ்ட்ரிங் ஆகிரும். ஸோ தென் வி வில் check it and 4 5 6 நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் எட். ஸோ இதுவும் நம்மளுக்கு எம்டி ஆகிடும். ஸோ தென் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த எட் வந்து அப்டேட் ஆகணும். ஸோ நம்ம இதை எடிட் கொடுக்கும்போது இதில் அப்டேட் நம்மளுக்கு வரணும். தென் அப்டேட் கிளிக் பண்ண அப்புறம் நம்மளுக்கு இது எட்டாக மாறிடும். ஸோ அகெயின் கம் டு த விஎஸ் கோட் எட் பட்டன். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன நடக்கணும்னா ஒரு இஃப் ஃபங்க்ஷன் மாதிரி வந்து கொடுக்கணும். ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஸோ இது நம்ம ஒரு என்னென்னு கிரியேட் பண்ணுவோம்? இப்போ எடிட் ஐடியா இருந்துச்சுன்னா தென் நம்ம இது என்னென்னு செட் பண்ணுவோம்? அப்டேட் இருக்கணும். ஸோ நம்ம இதை எடிட் பண்ணும்போது அப்டேட் இருக்கணும். அண்ட் பேலன்ஸ் டைம்லாம் இது எட்டுன்னு இருக்கணும். ஸோ அதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே 1 2 3 எடிட் கொடுக்கும்போது இது அப்டேட்டாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ நம்ம இதை அப்டேட் பண்ணிவிட்டு again 1 2 3 கொடுத்துட்டு அப்டேட் பண்ணினோம்னா again இது ஷோ ஆகலை. why it's not work? அப்டேட் ஆகிடு தானே. அப்டேட் ஆகின அப்புறம் நம்மளுக்கு எட்டா சேஞ்ச் ஆகிடும். அதான் மென்ஷன் பண்ணிக்கணும்.
ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். ஓகே guys, அவ்வளோதான். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு க்ரெட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போடு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. இந்த அப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் பில்ட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா ரெஸ்யூம் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ பிகினர் டெவலப்பராக ஆகிட்டீங்க guys. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.